இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நாகூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். அதாவது ராஜஸ்தான் ஸ்டேட்டு. பகலில் வண்டி ஓட்டல, சரியான வெயில், அதனால் ஓட்ட முடியல, நிறுத்திட்டோம். இப்போது சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாம் சொல்லுவாங்க இங்கே ராஜஸ்தானில் பகலில் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்கோ அந்த அளவுக்கு குளிரும் அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ செம குளிர், வண்டியை ஓட்ட முடியல. ராஜஸ்தானில் ஒரு தாபாவில் டீ சாப்பிட்லான்ட்டு நைட்டு வண்டி நிறுத்தினோம். அப்போது ரெக்கார்டன்ஸ் மாதிரி ஒரு பாட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது சாங் போட முடியல, காப்பிரைட் ப்ராப்ளம் வரன்ட்டு போடல. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா டிரைவர்கள்லாம் கஞ்சா அடிச்சுட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் பப்ளிக்காக கிடைக்குது. வெளியே தாபாவில் போஸ்டரே போட்டிருக்காங்க இங்கே கிடைக்கும்னு. ஆனால் நம்ம ஊரில் தடை பண்ணிட்டாங்க. காலையில் 6 மணி ராஜஸ்தான்லேருந்து வந்து ஹரியானா ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே டீசல் ரேட்டு கம்மிங்கிறனால இங்கே டீசல் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ராஜஸ்தானில் வெளியே வண்டியை ஓட்ட முடியல, சரியான குளிர், செம்ம குளிர். எல்லாம் கையால் விரைச்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஹரியானாவில் வந்து பங்கில் டீசல் அடிச்சுட்டு நிறுத்தியிருக்கோம். நாங்கள் ஒரு 3 வண்டி வந்தோம், ஒரே கம்பெனி வண்டி. நான் வந்த வண்டி வந்து இமாச்சலோடு, இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இன்னொரு வண்டி பஞ்சாப்பு. 3 வண்டி டீசல் அடிச்சுட்டு இங்கே தான் நிற்கிது. இன்னொரு 10 கிலோமீட்டர் போனோன்னா எல்லா வண்டியும் பிரிஞ்சிடும். ராஜஸ்தான் ஸ்டேட்டு முடிஞ்சு ஹரியானாக்குள்ளே வந்த உடனே ஃபுல்லாக நெல் காடு தான், நெல் வயல் தான். 2 பக்கமும் லாரிலெல்லாம் போது பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே வண்டி ஓட்டி இருப்போம் அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே. நெல் காடு தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த நெல் மண்டி அது ஃபுல்லாக கண்ணு தூரத்து வரைக்கும் நெல் தான் அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாஸ்மதி ரைஸ், இந்த பிரியாணிக்கு போடுறாங்களே அதுதான் ஃபுல்லாக இங்கே விளையுது. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் நான் கரும்பு காட்டையும் கண்ணில் பார்த்தேன். மற்றது எல்லாம் நெல் வயல் தான், அதை சுற்றி நெல் வயல் தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சண்டிகரில் இருக்கோம். சண்டிகர் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கே என்னென்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம்னா ரைட்டில் கட் பண்ணணும். அங்கே பாலம் தெரியுது, நான் காட்டுறேன். ரைட் கட் நான் சிம்லாக்கு பக்கம் போனோம். அது என்னென்னா நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போதோ சண்டிகருக்குள்ளே போலீஸ் முன்னாடி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கேஸ் போடுறாங்க 10,000 ரூபா. அது எதுக்குன்ட்டுனா வண்டியில் ஏர் ஹார்ன் இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் அடிக்கவே இல்லை, ஆனால் வண்டியில் ஏர் ஹார்ன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. 10,000 ரூபா போட்டாங்க. கடைசியில் 500 ரூபா வாங்கிட்டு கையில் சீல் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சொன்ன சண்டிகர் பாலம். இதில் தான் நம்ம பைக் கட் பண்ணால் சிம்லா போவோம். இந்த வழியை தான் நம்ம போகிறோம், சிம்லா ரூட்டில். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏர் ஹார்ன்னு, இதுதான். இது நாங்கள் அடிக்கவே இல்லை. டிராஃபிக்கில் சிக்னலில் இருந்த போலீஸ்காரரு வந்து இந்த ஹார்ன் அடித்தாங்க. அடித்து பார்த்துட்டு 10,000 கேஸ் போடுறேன்னு சொன்னாங்க. அடிக்காத ஹார்னுக்கு எதுக்கு காசுன்னு சொல்லி 10,000 ரூபா தர முடியும்னு சொல்லி கடைசியில் 500 ரூபாயை பேரம் பேசி கொடுத்துட்டு வரும்போது இந்த பேனால் இந்த கோடு போட்டு விட்டாங்க கையில். அடுத்த சிக்னல் எங்கேயாச்சும் பிடிச்சா இது காட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்களுக்கு கோட் வேர்டு போல் தெரியுது. ஹிமாச்சல் சண்டிகர் பார்டரில் வண்டிக்கு டீசல் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். டீசல் அடிச்சுட்டு அங்கே பஞ்சுகுலாலேயே நைட்டு ஆல்ட்டு பண்ணிட்டோம். ஹிமாச்சல் மேலே ஏற குளிரும், வீட்டில் இருந்து ஜர்க்கின் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, சொட்டுறது அப்படிங்கிறனால இங்கே ஹால்ட்டு பண்ணி வெடிக்கால 8 மணிக்கு கிளம்பும். பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம்.
ஊர் பேர் போட்டான்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கோம். இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு. காலைல 8 மணிக்கு எடுத்தோம். பஞ்சுகுலா, சண்டிகர் பக்கம் பஞ்சுகுலாவில் நைட்டு இமாச்சலில் ஹில்ஸில் ஏற முடியாது, ரொம்ப குளிர் அப்படின்னு விட்டு நாங்கள் பஞ்சுகுலா வந்து படுத்துட்டோம். நைட்டு காலை 8 மணிக்கு வண்டி எடுத்தோம். மணி இப்போது 3 ஆகுது. 100 கிலோமீட்டர் தான். 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. இன்னும் 50 கிலோமீட்ரு. இன்னும் இங்கேருந்து போனால் இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து பேசினார் எங்கிட்ட, லோக்கல் ஆள். வண்டி எங்கேருந்து வருது, தமிழ்நாடுன்னு கேட்டாங்க. வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னா, ஆனால் இந்த வழியில் வந்து அதிகமாக தமிழ்நாடு லாரி பார்த்து இல்லையாம்மா, வராதுங்கிறாங்க. எல்லாம் சிம்லா வழியாக போனாங்க. நாங்கள் இன்னொரு வேறு வழி வந்திருக்கோம். நாங்கள் லோடு இறக்குறது வந்து சிம்லாவுக்கு முன்னாடி வேறு ரூட்டு. அப்புறம் அவங்க கேட்டாங்க, இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுனாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கனால நாங்கள் பேசினோம். கௌஷி தெரியாதுன்னு கேட்டாங்க. எங்களுக்கு அவங்க பேச பேச என்னன்னு தெரில, இன்னும் விளாட்றாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஹிந்தி தெரியாதுன்ட்டோம். அப்புறம் இங்கிலீஷில் கேட்டார். கௌஷி பாஷையாமா, இந்த ஹிமாச்சல் பிரதேசோட லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் கௌஷி அப்படின்னாரு. ஹிந்தி இல்லையாமா. ஆனால் நிறைய பேர் ஹிந்தின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹிந்தி தான் பேசணும்னு நினச்சோம். நமக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா தான்னா மற்ற ஊரை எல்லாம் பேசுகிறதெல்லாம் நமக்கு ஹிந்தியாக தான் தெரியுது. அதனால் நாங்கள் சரி சரி அப்படின்னு தலையாடி போட்டு நாங்கள் கிளம்புறோம். நீ ஸ்பாட்டுக்கு 50 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. அங்கே போயிட்டு பார்க்கலாம். Eight 4 9 2 0 9 ஃபைனலாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இமாச்சலில் இருக்கோம். லோடு இறக்குற பக்கம் இருக்கோம். காலையில் 8 மணிக்கு எடுத்தது சண்டிகர் தாண்டி. இப்போ 8 மணிக்கு வந்திருக்கோம். 12 மணி நேரம். 100 கிலோமீட்டருக்கு வரக்கு 12 மணி நேரம். அவ்வளோ ஹில்ஸு வர்றதுக்குள்ளே போதும் போன ஆகிடுச்சு. சரி, குளிர் வேறு. இடையில 2 மணி நேரம் கேப்பு வண்டிக்கு சாப்பிட்றதுக்கும். வண்டிக்கு ரெஸ்ட்டு விட்டோம். வண்டியில் ஃபுல்லாக ஹீட்டு. வண்டி ஹில்ஸில் ஓட்ட முடியல. சேலத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு 9 நாள் ஆகிருக்கு. 13ஆம் தேதி வண்டி எடுத்தோம். 13ஆம் தேதி லோடு ஏற்றினோம். இன்றைக்கி 21. அதில் லோடு ஏற்றி பில் ஆகலை. அதில் ஒரு நாள் வேஸ்ட் ஆகி போச்சு. அடுத்த நாள் தான் எடுத்தோம். வர வழியில் 2 நாள் ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி போயிருந்தது. வண்டி நாங்கள் வந்து டயர் வெடித்தது. அதில் 2 நாள் இதாகி போச்சு, வேஸ்ட் ஆகி போச்சு. 9 நாள் 7 நாளில் வர வேண்டிய லோடு 9 நாள் ஆகிப்போச்சு. இதோட இமாச்சல் வீடியோ முடிஞ்சிச்சு. சேலம் டு இமாச்சல். இனி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு லோடு ஏற்ற போவோம். இந்த லோடு இறக்கிட்டு நாளைக்கு ஆப்பிள் ஏற்றுறதுக்கு எங்கே லோட் ஆகுதுன்னு தெரில. சிம்லா இல்லாட்டி ஜம்மு, அதை விட்ட மணாலிக்கு இந்த பக்கம் சைனா பார்டர்னு சொல்லுவாங்க. அங்கே போவோம். 3 இடத்துல எங்கே லோட் ஆகுதுன்னு தெரில. அங்கே போயிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோ போடுறேன்.